மாதம் 200 300ன்னு சொல்லி தான் கரண்ட் பில் வரும். ஆனால் இந்த மாதம் இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 18,000 கரண்ட் பில் வந்திருக்கு. இங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கஸ்டமருடைய லெட்ஜர் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த பில்லை பார்த்தோன்னா போன மாதம் பாருங்கள் வெறும் 61 ரூபா தான் கரண்ட் பில்லுங்க. ஆனால் இந்த மாதம் 18,000 இவருக்கு வந்து கரண்ட் பில் வந்திருக்கு. 200 300ன்னு சொல்லி தான் இவருக்கு வந்து யூனிட்டே ஓடுங்க. ஆனால் இந்த மாதம் 1968 யூனிட் ஓடி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த 1968 யூனிட் வந்து சரியாக ஓடி இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இவருக்கு பார்த்திங்கன்னா 57 நாளில் வந்து இவங்க கணக்கு எடுத்திருக்காங்க. அதில் இந்த ரெக்கமெண்டட் டிமாண்ட் 1.16 படி 57 நாளைக்கு ஓடிச்சுன்னா இந்த 1900 யூனிட் வருமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ரெக்கார்டட் டிமாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பில், அதாவது 60 நாளில் வந்து நீங்கள் வந்து உச்சபட்சமாக எத்தனை கிலோவாட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி காமிக்கக்கூடியது தான் இந்த வந்து ரெக்கார்டட் டிமாண்ட். அது பார்த்தீங்கன்னா 1.16ன்னு சொல்லி பதிவாயிருக்கு மீட்டரில். ஸோ இப்போ 1.16 வந்து 24 மணி நேரம் அவங்க யாரும் ஓட்ட மாட்டாங்க, எல்லாரோடையும் யாரும் ஓட்ட மாட்டாங்க. அப்படியே ஓட்டுற மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு 27 யூனிட் தான் பர் டே. இந்த 27 யூனிட்டை 57 நாள், அதாவது வந்து 57 நாள்லேயே வந்து இவங்களுக்கு வந்து இபியில் வந்து கணக்கு எடுத்துட்டாங்க. அந்த கணக்குப்படி நம்ம போட்டாலே பார்த்தீங்கன்னா 1586 யூனிட் தான் வரணும். ஆனால் வந்து 1968ன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இபி மீட்டரில் தான் இது வந்து பிரச்சனை. இபி மீட்டர் தப்பாக ஒன்றனால தான் வந்து இவ்வளோ வந்து இவங்களுக்கு வந்து கரண்ட் பில் வந்திருக்கு.